நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக துஆ செய்வதற்கு முன்பதாக நாம் ஸலவாத்துகளை ஓதிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை புகழ் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் உதுவோடு உட்கார்ந்து நம்ம துஆ செய்யணும். உது இல்லாமல் போகிற போக்கில் துஆ செஞ்சுட்டு போகிறதுக்கு பேர் துஆ கிடையாது. மாறாக அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது, எங்களுடைய ரப்பிடத்தில் கேட்கும் பொழுது அதை முறையாக சரியாக கேட்க வேண்டும். குறிப்பாக அழுது கேட்க வேண்டும். அழுது அல்லாஹ்விட துஆ கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை வீணாக விட மாட்டான். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கண்டிப்பாக கபூல் செய்வான். குறிப்பாக இந்த ஒரு ஹதீஸை பாருங்க, பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் உள்ள அந்த நேரத்தில் துஆ கேட்கிறனாலே அல்லாஹ் நம்முடைய துஆ கபூல் செய்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அத்துஆஉ லா யுரத்து பைனல் அதானி வல் இகாமத்தி. பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கப்படும் துஆ மறுக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதி என்ற நூலிலே பதிவாகிறார். எனவே நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பல நேரங்கள் இருக்கிறது. வெவ்வேறு நேரங்களில் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம், நம்முடைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறோம். பல நேரங்கள் துஆ கபூல் செய்கிறான். ஆனால் முக்கியமான ஒரு நேரங்கள் இதுவும் ஒன்று. என்ன? லா யுரத்து பைனல் அதானி வல் இகாமா. பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையே கேட்கப்படுகிற துஆக்களை, அதாவது குறிப்பாக நம்முடைய ஊர்களில் முஹல்லால பார்க்கும் பொழுது பாங்கு சொன்னதிலிருந்து இகாமத்து பள்ளிவாசல சொல்லி ஜமாத் நிற்கிற வரைக்கும் ஒரு காமன் நேரம் கேப் இருக்கும்.